திருக்குறள். பொருட்பால் அரசியல் அதிகாரம் 46. சிற்றினம் சேராமை. சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாச் சூழ்ந்துவிடும். பெரியோர்கள் சிறுமை குணம் கொண்ட சிற்றினத்தாரோடு சேர்ந்திட அஞ்சுவர். சிற்றினத்தாரோ அவர்களுள் சுற்றத்தாரைப் போல் சேர்ந்தே இருப்பர். நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும், மாந்தர்க்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு. நீரானது தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையொத்த இயல்பினதாகிவிடும். அதைப் போலவே மனிதர் தம் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தவரையொத்த இயல்பினதாகி விடும். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். மனிதர்க்கான இயற்கை அறிவு அவரவர் மனத்தால் உண்டாகப் பெறும். ஆயினும் ஒருவன் எத்தகைய தன்மையவன் என்பதன் பெரியோரது சொல் அவன் சார்ந்த இனத்தின் தன்மையால் அமையும். மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளதாகும் அறிவு. ஒருவரின் அறிவானது அவரது மனத்தின் தன்மையது எனத் தோன்றினாலும் உண்மையில் அவர் சார்ந்த இனத்தாருடனான தொடர்பின் தன்மையால் அமைவதாகும். மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். ஒருவரது மனத்தின் தூய்மை செய்யப்பெறும் செயலின் தூய்மை ஆகிய இரண்டும் அவர் சார்ந்த இனத்தின் தூய்மையால் வருவதாகும். மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயார்க்கு இல்லை நன்று ஆகா வினை. மன தூய்மை கொண்ட நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்பவையே நல்லனவாகும். தூய இனத்தாரை சார்ந்த நல்லவர்க்கோ நன்றென அமையாத செயல் என்று ஏதுமில்லை. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலமானது நிலை பெற்று வாழும் உயிர்க்கெல்லாம் ஆக்கம் தருவதாகும். அதுபோல இனத்தின் நலமோ யாவர்க்கும் எல்லா புகழும் தரும். மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. நல்ல மனநலம் உடையவராயினும் சான்றோர்க்கு அவர் சார்ந்த இனநலம் மிகுத்ததாய் அமையுமாயின் அது அவர்க்கு பாதுகாப்பு மிகுத்த வலிமையுடையதாகும். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. ஒருவர்க்கு மனத்தின் நன்மையால் அவர்க்கு மறுமை பயன் நன்றாம் அமையும். அவர்தம் இனத்தினரது நன்மை பயனால் அதுவும் வலிமையுடையதாய் அமையும். நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லற்படுப்பதும் இல். ஒருவர்க்கு நல்ல இனத்தை விடவும் சிறந்ததொரு துணை வேறில்லை. தீய இனத்தை விடவும் பெருந்துன்பம் தரக்கூடியது வேறில்லை.